துய்சனா மோகனமூர்த்தி அவர்கள் நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்க கண்டிப்பா மத்தியில நிச்சயமாக அவருடைய தொடர்பு நீங்க கொண்டு ஒரு பெரிய விழாவை நீங்க நடத்தணும்ன்றது முயற்சிச்சதே ஒரு பெரிய விஷயம். அதாவது இப்படி உங்களோட கிராமத்துல இப்படி ஒரு மகளிர் தினம் வைக்கணும்னு நினைச்சதே உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முதலாவது வாழ்த்துக்கள். எங்களுடைய இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பா நடத்தி கொண்டிருக்கீங்க. ஒரு தனி ஆளாக இருந்து அதுக்காக உங்களுக்கு முழு உதவியையுமே நிச்சயமாக மோகனமூர்த்தி என்ன செஞ்சிருக்காரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரு மகளிர் தினத்தை இந்த மாதிரி ஒரு கிராமத்துல செய்யறது பல பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. இதை பற்றி நீங்க அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையிலேயே இவருடைய சேவைகளை நான் முதல் அந்த முகநூல்ல பார்த்தேன். நிறைய பேரை தொடர்பு கொண்டு இப்போ கேட்டு நான் நம்பரை தர சொல்லி தரையில்லை. இப்படிதான் மதிய நேரம் ஒரு நாள் நான் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் தட்டி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இனிஷியலாக நான் அந்த பேரை அடித்தேன். நான் ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக வந்துட்டுது. வந்த உடனே ஒரு மிஸ் கால் அடிச்சுட்டு நான் வச்சுட்டேன். அவர் பிஸியாக இருக்கு பெரியவன்ட்டு ஒரு ஒரு ½ எனக்கு திருப்பி ஃபோன் எடுத்து எங்கே இருக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். இந்த விடிய முழுக்க சொன்னேன். நான் ஒரு முல்லை ஸ்டார் இயக்குனுடைய இயக்குனர், கலாமண்டலத்துடைய தலைவர், என்னுடைய சமூக பணிகள் நிறைய செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த கிராமங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். உடனே நான் போட்டது அவருக்கு ஒரு குறிப்பொண்டு டைப் பண்ணி போட்டிருந்தேன். எங்களுடைய கலாமண்டலத்தினுடைய 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவுக்கு எங்களுக்கு 60,000 நிதி தேவை தருவீங்களான்னு. அவர் உடனே நிச்சயமாக செய்வேன்னுட்டு நான் பிஸியாக இருக்கிறேன் தம்பி, கொஞ்சம் சுணங்கி எடுக்கிறேன் எடுத்தவர். அப்புறம் ஒரு பின்னேரம் ஒரு 6 மணி போல் எடுத்து சொன்னேன். தம்பி, நான் உங்களுக்கு நிச்சயமாக நான் காசை போடுறேன், இந்த நிகழ்வை செய்யுங்கன்னு ஒரு கதைச்சி ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு 20,000 காசு வந்தது. பிறகு கொஞ்ச நேரத்தில் ஒரு 25,000 வந்தது. பிறகு நிச்சயம் அப்படியே 65 போல உடனே போட்டுட்டு சொல்லி நிகழ்வை செய்யுங்கன்னு நான் திகழ்ச்சி போயிட்டேன். உண்மையில் இப்படி என் வாழ்க்கையிலையும் என்னுடைய கலப்பயணம் தொடங்கின இருந்து யாரும் எனக்கும் செய்ததில்லை, எங்களுடைய மக்களுக்கு கேட்டும் செய்ய இல்லை. அதை நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். அவர் நோய் நொடி இல்லாமல் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஆசிகளும் அவருடைய சிறப்பான பணிகள் சிறக்க வேண்டும் என்பதை முதலிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக. அடுத்த கட்டம், என்ன மாதிரி எங்களை விடயத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருந்த பொழுது கேட்டவர் சவுண்ட் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு நிறைய திறமைகள் ஆசையெல்லாம் இருக்கு, அதை தட்டி கொடுக்க ஒரு திறமை இல்லை என்று சொன்னேன். ஒரு வசனம் தான் சொன்னேன். உடனேயே தம்பி, உங்களுடைய நிறைய திறமைகள் இருக்குது, நிச்சயமாக உங்களுக்கு இந்த சவுண்ட் சிஸ்டத்தை நான் எடுத்து தரேன் கூறிய ஒரு 2-3 நாட்கள்ல அதை ஏற்பாடு செய்து தந்து உடனே இதுவரைக்கும் யாருமே எந்த ஒரு என்னுடைய சொந்தம் பந்தம் கூட இப்படியான ஒரு மகத்தான சேவையை செய்து தரவில்லை. அவருக்கு எப்படி என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுவதுன்னு தெரியல. என்னுடைய சாகும் வரைக்கும் அவருடைய சேவைகள் என்னுடைய மனதில் நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக அவருடைய தேவைகள், எங்களுடைய தேவைகளை நிச்சயம் அவர் நிவர்த்தி செய்து தருவார் என்றதுல ஒரு ஐயமும் இல்லை. அவர் பக்கத்தில் இல்லை, அவர் பக்கத்துல இருந்தால் உண்மையிலேயே நான் அவரை காலில் நான் வணங்குவேன். உண்மையில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கின்றத நாங்கள் கடவுளுக்கு அடுத்ததா இல்லை கடவுளா பார்க்கிறதான்னு தெரியாமல் இருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய அனைத்து மக்களுடைய ஆசீர்வாதமும் அவருக்கு நிச்சயமாக இருக்கும். தொடர்ச்சியாக எனக்கு அடுத்ததாக கூட கூறியிருக்கிறார், தம்பி, நான் உங்களுக்காக ஒரு 12 லட்சம் போல, அந்த கேமரா 9 லட்சம், பிறகு 8 லட்சம் போட்டு அவர் நான் இப்போ நான் ஒரு 8 லட்சம் போட்டால் அவர் அதை எடுத்து தர மாட்டேன். அவர் கூடிய பெருமதியில தான் எடுத்துக்கூடிய அப்படி ஒரு மனிதனுடைய உணர்வுகளையும் கஷ்டங்களையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரே ஒரு மனுஷனை இந்த வாழ்க்கையில கண்டது. எனக்கு 35 வயது கண்ட ஒரே ஒரு மனிதன் மோகனமூர்த்தி அண்ணா தான். நிச்சயம். உங்களுக்கு குடும்பம் எல்லாம் இங்கதான் இருக்கா? நான் திருமணமாக இல்லை, நான் அம்மா அப்பா தான் இருக்கிறேன். நிச்சயமா சந்தோஷம். முல்லை ஸ்டார் மன்றத்தின் கலைமன்றத்தின் ஒரு தலைவராக இயக்குனருமா இருக்கீங்க. உங்களுடைய கலை திறமைக்காக ஒரு பெரிய உதவி கிடைச்சிருக்கு. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் என்ற தாண்டி அதை ஆரம்பிக்கிறதுக்கான உதவிகள் எங்களுக்கு தேவை. இந்த காலத்துல 1000 ரூபாய் காசு நம்ம தாரதே பெரிய கஷ்டம். அது உண்மையான ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம். இருந்தாலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற அளவுக்கு இவர் பல மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராரு. அதுலயும் இன்றைய தினம் நவச்செல்வன் அண்ணாக்கு பெரிய உதவி செஞ்சிருக்காரு. அதனால அவர் உண்மையிலே அவருடைய மனசை தொட்டு பல நன்றி சொல்றதை நாங்க பார்த்திருந்தோம். இந்த மாதிரி நவச்செல்வன் அண்ணா, நீங்க உங்களுடைய கலைத்துறையில எவ்வளவுக்கு சக்சஸ் ஆகணுமோ நீங்க ஆகுங்க. இவருடைய உதவி கட்டாயம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் மாதிரியும் சொல்லிட்டு அடுத்த நாள் காணாம போறவர்ன்றது கிடையாது. நிறைய காணொலிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அவருடைய உதவி உங்களுக்கு தெரியும். நீங்க உங்க கலைத்துறையில எவ்வளவு சக்சஸ் பண்ணணும் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி இவ்வளவு தூரம் நீங்களும் வந்திருக்கிறீங்க. என்னுடைய அழைப்பை ஏற்று மதிப்பளித்து உங்களுடைய அந்த சேவைகளும் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு நிச்சயமாக வேணும். உங்களுடைய பயணங்கள் எல்லாம் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொள்வதோடு, அதே மாதிரி இவரோடு தொடர்ச்சியாக பயணிக்கிற தம்பி தினேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவர் தொடர்ச்சியாக எங்களோடு பயணிக்கணும். அவருக்கு நோய் நொடி இல்லாமல் எங்களுடைய பயணங்களிலும்
எங்களுடைய துன்பங்களிலும் நிச்சயமாக பங்கு கொள்ள வேண்டும் என்பதை நான் இறைவனிடத்திலையும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.